Welcome to Masa AS Academy. So ratio and proposal இருக்கிற மாடல் 2 क्वेश्चंस பத்தி நம்ம இப்போ பார்க்க போறோம். So ஆல்ரெடி மாடல் 1 நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதுக்குள்ளாடி வாங்க. ஸோ இந்த கொஸ்டின் எப்படி இருக்கு அப்படின்னா P/Q is equal to R/S is equal to T/U is equal to 2/3 இருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த P அதுக்கப்புறம் இந்த R இந்த T அதுக்கப்புறம் இந்த 2 இது எல்லாமே சமம்னு அர்த்தம். அதாவது P is equal to R is equal to T is equal to என்னது 2. அதே மாதிரி இந்த Q இந்த S இந்த U இந்த 3 இது மூணு சமம். சரி, அப்போ Q is equal to S is equal to U is equal to என்னது 3. அப்போ B யோட வேல்யூ 2 தான், R ஓட வேல்யூ 2 தான், T யோட வேல்யூ 2 தான். அதான் இதில் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அப்போ PRTங்கிறது ஒரே சீரியஸில் வரணும். PRT இங்கே பார்த்தீங்கன்னா QSU இது கூட என்ன பண்ணிக்காங்க அப்படின்னா காமனாக இருக்க ஒரு கான்சனன்ட் ஆட் பண்ணிக்காங்க MNO. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா MNO இங்கேயும் MNO அப்படின்னு ஒரு கான்சனன்ட் ஆட் பண்ணியிருக்காங்க, இங்கேயும் MNOன்னு ஒரு கான்சனன்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. ரெண்டோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த மாதிரி காமனான கான்சனன்ட் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ரேஷியோ அவங்க கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இங்கே என்ன ஆன்சர் வருதோ, அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ, இப்போ P/Q இஸ் ஈக்குவல் டு R/S இஸ் ஈக்குவல் டு T/U இஸ் ஈக்குவல் டு 2/3 கொடுத்துருக்காங்களா, இதுதான் நமக்கு ஆன்சராகவே இருக்கும். நீங்கள் செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா கான்சனன்ட் வந்து காமனாக இருக்கா, PRT வந்து ஒரே இதில் இருக்கா, அப்புறம் QSU வந்து ஒரே இதில் இருக்கா, இதை மட்டும் நீங்கள் செக் பண்ணாலே போதும். இந்த கொஸ்டின் என்ன பண்ணலாம், ஈஸியாக ஆன்சர் எடுத்துடலாம். இது MNO மாதிரி ABC கொடுக்கலாம், அவங்க ரெண்டுக்குமே ABC காமனாக கொடுக்கலாம், இல்லை 2 3 5ங்கிற நம்பரை காமனாக கொடுக்கலாம். ஸோ எது வேணாலும் கொடுக்கலாம். சரியா? நீங்கள் செக் பண்ண வேண்டியது இதுதான். சரியா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா PRT ஒரே இதில் இருக்கா, அப்போ PRT ஒரே இதில் இருக்குது. அதே QSU ஒரே இதில் இருக்கா, QSU ஒரே இதில் இருக்குது. ரெண்டு காமனாக என்ன கான்ஸ்டன்ட் இருக்குது, MNO இருக்குது, MNO இருக்குது. அப்படின்னா நம்ம ஆன்சர் நம்ம என்ன பண்ணால் போதும், இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பருக்கு நம்ம என்ன போட்டால் போதும், ஆன்சராக போட்டால் போதும். சரியா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். இங்க பாருங்க ACEன்னு இருக்குது. அப்போ நம்ம AC இருக்கான்னு பாருங்க, ACE அப்போ 1. ஓகே, அடுத்த பாருங்க BDF இருக்கான்னு பார்க்கணும், BDF இருக்குது. காமனா என்ன கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணிருக்காங்க, PQR. இங்கே என்ன இருக்குது, PQR. ஸோ காமன் கான்ஸ்டன்ட் வந்து PQR. அப்போ நம்ம என்ன பண்ணால் போதும், இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை நம்ம என்ன போட்டால் போதும், ஆன்சராக போட்டால் போதும். 1:2 தான் நமக்கு என்ன இருக்கும், ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து M/N is equal to 3:2 எனில் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு 4M + 5N ரேஷியோ 4M - 5N கொடுத்துருக்காங்க. ஸோ அர்த்தம் வந்து நம்ம ஆல்ரெடி மாடல் 1ல் பார்த்தோம், அதே மாதிரி தான். ஸோ எம்மோட வேல்யூ வந்து 3, என்னோட வேல்யூ வந்து என்னது 2. அதாவது M/N நீங்கள் எப்படி எழுதுவீங்க, M/N எழுதுவீங்க. ஸோ M/N is equal to 3/2. அப்போ எம்மோட வேல்யூ வந்து 3, என்னோட வேல்யூ வந்து என்னது 2 நமக்கு அர்த்தம். சரியா? அப்போ இந்த வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ 4M + 5N டிவைடட் பை 4M - 5N இதான் கொடுத்துருக்காங்க. அப்போ 4M + 5N அர்த்தம் வந்து என்னது, 4 × எம்மோட வேல்யூ 3. இப்போ 4 × 3 ப்ளஸ் என்னோட வேல்யூ 2, 5 × 2 டிவைடட் பை 4 × 3 மைனஸ் 5 × 2. அப்போ நாம என்ன கிடைக்கும், 12 கிடைக்கும். 12 + 10 டிவைடட் பை 12 - 10. சரி, அப்போ 12 + 10 எவ்வளோ கிடைக்கும், 22. 12 - 10 என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். ஸோ ரேஷியோனாலே இருக்கிறதுலே சிம்பிளிஃபைட் டேம் தான். அப்போ இதை தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியுதான்னு பாருங்க. அப்போ 1 × 2 11 × 22. அப்புறம் என்ன எழுதுவீங்க, 11/1. ஸோ 11/1 அர்த்தம் வந்து என்னது, 11:1. அப்போ நம்ம ஆன்சர் என்ன இருக்கும், ஆப்ஷன் 3 11:1 நம்ம போட்டால் போதும். சரியா? ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. A/B is equal to C/D is equal to E/F is equal to 1:2 எனில் 3A 5C 7E. இங்கே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வந்து 3 5 7 இருக்குது. இங்கேயும் கான்ஸ்டன்ட் வந்து 3
5 7 இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஏ அதுக்கப்புறம் சி இ சமமாக இருக்கணும். ஸோ ஏ சி இ சமமாக இருக்குது. அப்புறம் என்ன பண்ணால் போதும், இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை நம்ம என்ன தான் போட்டால் போதும், ஆன்சராக போட்டால் போதும். ஸோ 1:2 தான் ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ இந்த மாடல் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான். என்ன வருது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், என்ன பண்ணலாம், ஷார்ட்கட் யூஸ் பண்ணி டக்கு நம்ம ஆன்சர் எடுத்துடலாம். ஸோ நம்ம அடுத்தடுத்து மாடல் 3 and 4 வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதுக்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.